சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்ல போய் வேலை பார்க்குறவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்கெல்லாம் பாவப்பட்ட ஜென்மம்மா. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்லயோ வெளிநாட்டுலயோ போய் வேலை பார்க்குற ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் ஊருக்கு வந்துட்டு லீவு முடிச்சு திரும்பி வேலைக்கு கிளம்புறப்ப பேசாம சொந்த ஊர்லயே ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துட்டு செட்டில் ஆயிடலாமான்னு நினைக்காத ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. ஊருக்கு கிளம்புறப்ப அவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி புருஷன் பொண்டாட்டின்னு யாராச்சும் ஒரு ஆளு நீ போ வேணாம்ப்பா இங்கேயே இருந்துரு நம்ம கிடைக்கிறத வச்சு சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களான்னு ஏங்குவாங்க. ஆனா அது வெறும் ஏக்கமா மட்டுமே. பஸ் ஸ்டாண்ட்ல ரயில்வே ஸ்டேஷன்ல ஏர்போர்ட்ல வழி அனுப்ப வர 1000 குடும்பங்கள் அழுகையோட நின்றுட்டு கவலைப்படுவாங்க. ஆனா அந்த கவலையையும் தாண்டி கடனும் கடமையும் வேலைக்கு வான்னு சொல்லி மனசை கல்லாக்கிக்கிட்டு வேலைக்கு போய் அடுத்த லீவு எப்பன்னு நாட்களை என்றதுலேயே காலங்கள் கழிஞ்சு. இனிமேலாச்சு யாராச்சும் உனக்கு தெரிஞ்சவங்க வெளியூர்லயோ வெளிநாட்டுலயோ வேலை பார்த்தாங்க அப்படின்னா உனக்கு என்னப்பா ஜாலியா இருக்கேன்னு சொல்லாம நீ சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டேன். அப்ப இந்த மாதிரி உங்கள் லைஃப்லையும் நடந்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.